கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ். இன்றைய வேத பகுதி என்னாகமம் அதிகாரம் 3. சீனாய் மலையில் கர்த்தர் மோசேயோடு பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறாவது, ஆரோனுடைய குமாரர் முதல் பிறந்தவனாகிய நாதாப், அபியூ, எலெயாசார், இத்தாமார் என்பவர்களே. ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு அவனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அபிஷேகம் பெற்ற ஆசாரியரான ஆரோனுடைய குமாரரின் நாமங்கள் இவைகளே. நாதாபும் அபியூவும் சீனாய் வனாந்தரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலெயாசாரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடை வேலைகளை செய்ய கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் தட்டு முட்டு முதலானவைகளையும் இஸ்ரவேல் புத்திரரின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்ய கடவர்கள். ஆகையால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரரிடத்திலும் ஒப்புக் கொடுப்பாயாக. இஸ்ரவேல் புத்திரரில் இவர்கள் முற்றிலும் அவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரோனையும் அவன் குமாரரையுமோ தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய். அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாயிருக்கிறார்கள். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவர்களாயிருக்கும். நான் கர்த்தர் என்றார். பின்னும் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, லேவி புத்திரரை அவர்கள் பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணுவாயாக என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வாக்கின்படி மோசே தனக்கு கற்பிக்கப்பட்ட பிரகாரம் அவர்களை எண்ணினான். லேவியின் குமாரர் தங்கள் நாமங்களின்படியே கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். தங்கள் வம்சத்தின்படியே கெர்சோனுடைய குமாரரின் நாமங்கள் லிப்னி, சீமேயி என்பவைகள். தங்கள் வம்சங்களின்படியே கோகாத்துடைய குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். தங்கள் வம்சங்களின்படியே மெராரியினுடைய குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இவர்களே லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். கெர்சோனின் வழியாய் லிப்னியரின் வம்சமும் சீமேயியர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சங்கள். அவர்களில் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 7500 பேராயிருந்தார்கள். கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையமிறங்க வேண்டும். கெர்சோனியருடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவன். ஆசரிப்பு கூடாரத்திலே கெர்சோன் புத்திரரின் காவலாவது வாசஸ்தலமும் கூடாரமும் அதன் மூடியும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தொங்கு திரைகளும் பிரகார வாசல் மூடு திரையும் அவைகளின் வேலைகளுக்கெல்லாம் உரிய அவைகளின் கயிறுகளுமே. கோகாத்தின் வழியாய் அம்ராமியரின் வம்சமும் இத்சேயாரின் வம்சமும் எப்ரோனியரின் வம்சமும் ஊசியேலரின் வம்சமும் தோன்றின. இவைகளே கோகாத்தியரின் வம்சங்கள். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது பரிசுத்த ஸ்தலத்துக்குரியவைகளை காப்பவர்கள் 8600 பேராயிருந்தார்கள். கோகாத் புத்திரரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் தெற்புறமான பக்கத்திலே பாளையமிறங்க வேண்டும். அவர்களின் தலைவன் ஊசியேலின் குமாரனாகிய எல்சாபான். அவர்களுடைய காவலாவது பெட்டியும் மேஜையும் குத்து விளக்கும் பீடங்களும்
ஆராதனைக்கேற்ற பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளும் தொங்கு திரையும் அதனுடைய எல்லா வேலைகளுக்கும் ஏற்றவைகளுமே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலெயாசார் என்பவன் லேவியருடைய தலைவர்களுக்கு தலைவனாய் பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்கிறவர்களுக்கு விசாரிப்பு காரணமாயிருக்க வேண்டும். மெராரியின் வழியாய் மகேலியரின் வம்சமும் மூசியரின் வம்சமும் தோன்றின. இவைகளே மெராரியரின் வம்சங்கள். அவர்களில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணப்பட்ட போது எண்ணப்பட்டவர்கள் 6200 பேராயிருந்தார்கள். அபியா பேயலின் குமாரனாகிய சூரியேல் என்பவன் அவர்களுக்கு தலைவனாயிருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்தில் பாளையமிறங்க வேண்டும். அவர்களுடைய காவல் விசாரிப்பாவது வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பாள்களும் தூண்களும் பாதங்களும் அதனுடைய எல்லா பணிமுட்டுகளும் அதற்கடுத்தவைகள் அனைத்தும் சுற்று பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளுமே. ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்துக்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவருடைய வம்சங்களின்படி எண்ணினார்கள். அவர்கள் 22000 பேராயிருந்தார்கள். அதன் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகளை எல்லாம் எண்ணி அவர்கள் நாமங்களை தொகையேற்றி இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவுக்கும் பதிலாக லேவியரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் உள்ள தலையீற்றான யாவுக்கும் பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் எனக்கென்று பிரித்தெடு, நான் கர்த்தர் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவரையும் எண்ணினான். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் பேராக எண்ணப்பட்ட போது 20273 பேராயிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கு பதிலாக லேவியரின் மிருக ஜீவன்களையும் பிரித்தெடு. லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள், நான் கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேறுகளில் லேவியரின் தொகைக்கு அதிகமாயிருந்து மீட்கப்பட வேண்டிய 273 பேரிடத்திலும் நீ தலைக்கு 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கொடுப்பாயாக என்றார். அப்படியே லேவியரால் மீட்கப்பட்டவர்களின் தொகைக்கு அதிகமாயிருந்து இன்னும் மீட்கப்பட வேண்டியவர்களுக்கு ஈடாக மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய முதற் பேரானவர்களிடத்தில் 1365 சேக்கலாகிய திரவியத்தை பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி வாங்கி கர்த்தருடைய வாக்கின்படியே மீட்கப்பட்டவர்களின் கிரயத்தை ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே கொடுத்தான். என்னாகமம் அதிகாரம் 4. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, லேவியின் புத்திரருக்குள்ளே இருக்கிற கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் ஆசரிப்பு கூடாரத்திலே வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி சமூக தப்ப மேஜையின் மேல் நீல துப்பட்டியை விரித்து தட்டுக்களையும் தூப கரண்டிகளையும் கிண்ணங்களையும் மூடுகிற தட்டுக்களையும் அதன் மேல் வைப்பார்களாக. நித்திய அப்பமும் அதன் மேல் இருக்க கடவது. அவைகளின் மேல் அவர்கள் சிவப்பு துப்பட்டியை விரித்து அதை தகசுத்தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி இளநீல துப்பட்டியை எடுத்து குத்து விளக்கு தண்டையும் அதன் அகல்களையும்
அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் அதற்குரிய எண்ணெய் பாத்திரங்களையும் மூடி அதையும் அதற்கடுத்த தட்டு முட்டுக்கள் யாவையும் தகசு தோல் மூடிக்குள்ளே போட்டு அதை ஒரு தண்டிலே கட்டி பொற்பீடத்தின் மேல் இளநீல துப்பட்டியை விரித்து அதை தகசு தோல் மூடியால் மூடி அதன் தண்டுகளை பாய்ச்சி பரிசுத்த ஸ்தலத்தில் வழங்கும் ஆராதனைக்கேற்ற சகல தட்டு முட்டுக்களையும் எடுத்து இளநீல துப்பட்டியிலே போட்டு தகசு தோல் மூடியினால் மூடி தண்டின் மேல் கட்டி பலிபீடத்தை சாம்பலர விலக்கி அதன் மேல் இரத்தாம்பர துப்பட்டியை விரித்து அதன் மேல் ஆராதனைக்கேற்ற சகல பனிமுட்டுக்களாகிய கலசங்களையும் முள் துறடுகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் கலசங்களையும் பலிபீடத்திற்கடுத்த எல்லா பாத்திரங்களையும் அதன் மேல் வைத்து அதன் மேல் தகசு தோல் மூடியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்ச கடவர்கள். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுக்களையும் மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் எலேயாசார் விளக்குக்கு எண்ணெயையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் தினந்தோறும் இடும் போஜன பலியையும் அபிஷேக தைலத்தையும் வாசஸ்தலம் முழுவதையும் அதிலுள்ள யாவையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதன் பனிமுட்டுக்களையும் விசாரிக்க கடவன் என்றார். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள். அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது, ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணி தொகை ஏற்றுவாயாக. பணிவிடை செய்கிறதிலும் சுமக்கிறதிலும் கெர்சோன் வம்சத்தாரின் வேலையாவது, அவர்கள் வாசஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உரிய தொங்கு திரையையும் மூடியையும் அவைகளின் மேல் இருக்கிற தகசுத்தோல் மூடியையும் ஆசரிப்பு கூடார வாசல் மறைவையும் பிராகாரத்தின் தொங்கு திரைகளையும் வாசஸ்தல தண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தினுடைய வாசல் தொங்கு திரையையும் அவைகளின் கயிறுகளையும் அவைகளின் வேலைக்கெடுத்த கருவிகள் யாவையும் சுமந்து அவைகளுக்காக செய்ய வேண்டிய யாவையும் செய்ய கடவர்கள். கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல வேலைகளும் ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும். அவர்கள் சுமக்க வேண்டிய சகல சுமைகளையும் நீங்கள் நியமித்து அவர்களிடத்தில் ஒப்புவீங்கள். கெர்சோன் புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை இதுதான். அவர்களை வேலை கொள்ளும் விசாரணை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இத்தாமாருடைய கையில் இருக்க வேண்டும். மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணக்கடவாய். ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் செய்யும் எல்லா பணிவிடைக்கும் அடுத்த காவல் விசாரிப்பாவது, வாசஸ்தலத்தின் பலகைகளும் தாழ்பால்களும் தூண்களும் பாதங்களும் சுற்றிலும் இருக்கிற பிரகாரத்தின் தூண்களும் அவைகளின் பாதங்களும் முளைகளும் கயிறுகளும் அவைகளின் சகல கருவிகளும் அவற்றிற்கு அடுத்த மற்றெல்லா வேலையும் தானே. அவர்கள் சுமந்து காவல் காக்கும்படி ஒப்புவிக்கப்படுகிறவர்களை பேர் பேராக எண்ணக்கடவீர்கள். ஆசாரியனாகிய ஆரோனுடைய குமாரனான இத்தாமாருடைய கைக்குள்ளாக மெராரி புத்திரரின் வம்சத்தார் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு அடுத்த எல்லா வேலையும் இதுவே என்றார். அப்படியே மோசேயும் ஆரோனும் சபையின் பிரபுக்களும் கோகாத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களின்படி ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள எல்லாரையும் எண்ணினார்கள். அவர்கள் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் 2750 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும்
கோகாத் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதற்காக எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. கெர்சோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயது வரைக்குமுள்ள எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அவரவர் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் 2630 பேர். மோசேயினாலும் ஆரோனாலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே கெர்சோன் புத்திரரின் வம்சத்தாரில் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்ய எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. மெராரி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்திலே பணிவிடை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்க 30 வயது முதல் 50 வயதுள்ளவர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டார்கள். அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் தங்கள் குடும்பங்களின்படியே 3200 பேர். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே மோசேயினாலும் ஆரோனாலும் மெராரி புத்திரரின் குடும்பத்தாரில் எண்ணி தொகையிடப்பட்டவர்கள் எல்லாரும் இவர்களே. லேவியருடைய பிதாக்களின் வீட்டு வம்சங்களில் 30 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடை வேலைக்கும் சுமையின் வேலைக்கும் உட்படத்தக்கவர்களும் மோசேயினாலும் ஆரோனாலும் இஸ்ரவேலின் பிரபுக்களாலும் எண்ணப்பட்டவர்களும் ஆகிய எல்லாரும் 8580 பேராயிருந்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் தங்கள் தங்கள் பணிவிடைக்கென்றும் தங்கள் தங்கள் சுமைக்கென்றும் மோசேயினால் எண்ணப்பட்டார்கள். இவ்விதமாய் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் அவனால் எண்ணப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 21. நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளில் ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறி போனோம். சீப்புரு தீவை கண்டு அதை இடது புறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது. அவ்விடத்திலுள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்திற்கு புறம்பே எங்களை வழி விட்டனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணினோம். ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக் கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலோமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் 1 நாள் தங்கினோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பென்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னி யாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புற ஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம். அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செரியா பட்டணத்தில் உள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமின்றி சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷனிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான்.
மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள். அவர்களை அவன் வினவி தன் ஊழியத்தினாலே தேவன் புற ஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். புற ஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதரெல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீர் என்று இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாக கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணி கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்து கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைச்சவரம் பண்ணி கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும் நீரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புற ஜாதியார் இப்படிப்பட்டவைகளை கை கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்கொண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்து கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான். அந்த 7 நாட்களும் நிறைவேறி வருகையில் ஆசியா நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் அவனை தேவ ஆலயத்திலே கண்டு ஜனங்கள் எல்லாரையும் எடுத்துவிட்டு அவன் மேல் கை போட்டு, இஸ்ரவேலரே, உதவி செய்யுங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் இந்த ஸ்தலத்திற்கும் விரோதமாக எங்கும் எல்லாருக்கும் போதித்து வருகிறவன் இவன்தான். இந்த தேவாலயத்திற்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் என்று சத்தமிட்டார்கள். எபேசியனாகிய துரோப்பீமு என்பவன் முன்னே நகரத்தில் பவுலுடனே கூட இருக்கிறதை கண்டிருந்தபடியால் பவுல் அவனை தேவாலயத்தில் கூட்டிக் கொண்டு வந்திருப்பான் என்று நினைத்தார்கள். அப்பொழுது நகரம் முழுவதும் கலக்கமுற்றது. ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வந்து பவுலை பிடித்து அவனை தேவாலயத்திற்கு புறம்பே இழுத்து கொண்டு போனார்கள். உடனே கதவுகள் பூட்டப்பட்டது. அவர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கமாய் இருக்கிறதென்று போர் சேவகரின் சேனாதிபதிக்கு செய்தி வந்தது. உடனே அவன் போர் சேவகரையும் அவர்களுடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறினபோது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கிக் கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகமுண்டாக்கி 4000 கொலை பாதகரை வனாந்திரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 22. சகோதரரே, பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் யூதன், சிலிசியா நாட்டிலுள்ள
தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது மத்தியான வேளையிலே சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். நான், ஆண்டவரே, நீர் யார் என்றேன். அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அந்த ஒளியின் மகிமையினாலே நான் பார்வையற்று போனபடியினால் என்னோடு இருந்தவர்களால் கையிலாகு கொடுத்து வழி நடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாகிய சவுலே, பார்வை அடைவாயாக என்றான். அந்நேரமே நான் பார்வையடைந்து அவனை ஏறிட்டு பார்த்தேன். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாயிருப்பாய். இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவ ஆலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டியடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புற ஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எறிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விடுவிக்கச் சொன்னான். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ அந்த சிலாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட
குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். சங்கீதம் அதிகாரம் 61. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். சேலா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். ராஜாவின் நாட்களோடே நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். இப்போது டியூன், ஸ்பாட்டிஃபை, அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் 365 சேனல் கிடைக்கிறது. ஃபாலோ பண்ணுங்க.